ஸோ அப்போ இந்த எர்த்லி ஃபெமினைன் வந்து அவங்க அன்வர்த்தின்னு ஃபீல் பண்றதுனாலயே தே ஆர் மேக்கிங் ராங் சாய்ஸஸ். அப்போ இந்த மேஸ்குலைன், அதாவது நமக்கு இதுக்கே இந்த வாழ்க்கைக்கே துப்பு இல்லை. ஸோ அப்போ நம்ம எப்படி அந்த நம்மளோட எர்த்லி மேஸ்குலைனை கண்டுபிடிச்சு நம்ம ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிச்சு அவங்களோட சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, சாத்தியமே இல்லாதது. அப்படிங்கிறதுனால தே ஆர் கோயிங் ஃபார் ராங் சாய்ஸஸ். நமக்கு இப்போ நம்ம லைஃப்ல இருக்கிற ஆண் போதும், நம்ம லைஃப்ல சப்போஸ் நம்ம ட்வின் ஃப்ளேமை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்படியே சிங்கிளாவே இருந்துருவோமோ அந்த பயம் எல்லாம் அவங்களுக்கு ஸ்டெம் அவுட் ஆகுது. நமக்கு நம்ம வாழ்க்கையில கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃபுல்லாவே இருக்க முடியல. ஸோ நமக்கு அந்த அல்டிமேட் ஃப்ரீடத்தையே ரீச் பண்ண முடியாதப்போ, எல்லா விதத்துலையுமே டிபெண்டாகவே இருக்கிறப்போ, இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வந்து சோஷியல் கண்டிஷனிங்லேருந்து அன்கண்டிஷனலுக்கு போக சொல்லுது. நம்மளை எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லையும் டிபெண்டன்சியை விட்டுட்டு கம்ப்ளீட் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் ஆக சொல்லுது. அல்டிமேட் ஃப்ரீடம் ஃபுல் பர்சன் ஆக சொல்லுது. இவ்வளவும் நம்ம செஞ்சிருவோமா? ஸோ இவ்வளவும் செஞ்சாதான் நம்ம டிவைன் மேஸ்குலைன் நம்மளை தேடி வருவாங்க. பூமியில நம்ம ட்வின் ஃப்ளேம் யாரோ அவங்க தேடி வருவாங்க. ஸோ அவங்க வந்து இதுதான் அவங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்க கூட நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வரைக்கும், இல்லை இப்போ அந்த இன்னர் ஒர்க்கு ஃபுல்லாக நான் செய்யாமல் விட்டு இப்படியே சிங்கிளாக இருந்துருவணும்.